சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பார்வதி வீட்டில் வச்ச 2 லட்ச ரூபா பணம் காணோன்னு உடனே இங்கே சந்தேகம் எல்லாமே மீனா மேலே தான் இருக்குது விஜயாவுக்கு. கண்டிப்பாக அந்த மீனாவோட குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தான். யாருடைய பணத்தையும் எடுக்க அவங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. இதையும் மீனா தான் செஞ்சிருப்பா. இன்னைக்கு அந்த மீனாவை சும்மா விட போகிறதில்ல. ஆனால் இப்படியே போயிட்டு ஏன் பணம் காணோன்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொன்னால் நான் வசமாக மாட்டிப்பேன் பார்வதி. இதை எப்படி சமாளித்து மீனா கிட்டேருந்து மறுபடியும் இந்த பணத்தை வாங்க போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே அந்த பணத்தை பேசாமல் பார்வதியோட பணம்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டா கண்டிப்பாக நம்பிடுவாங்க. பணம் காணோம், பார்வதியோட பணத்தை எடுத்தது மீனா தான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை செஞ்சு மீனா அந்த பணத்தை எடுத்திருந்தா மறுபடியும் அவகிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கியே ஆகணும். என் பணத்தை அந்த மீனா எடுத்தா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா. இங்கே விஜயாவும் பார்வதி கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரியே, என்ன பார்வதி சொல்கிற, உன் வீட்டில் வச்ச உன்னோட 2 லட்ச ரூபா பணத்தை காணுமா? நானும் நீயும் வீட்டில் இருக்கும்போது யார் அந்த பணத்தை எடுத்திருப்பா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. அதுக்குடனே பார்வதியும், அது என்ன ஏன் பணமா? ஓன் பணம் தானே விஜயா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இப்படி பேசுகிறேன்னு சொல்ல. என்ன பார்வதி இது, உனக்கு மீனா மேலே தான் சந்தேகமாக இருக்கா? மீனா தானே உன் ரூமில் போய் துணியெல்லாம் மடித்து வச்சா? ஆமாம் ஆமாம், அந்த மீனாவை தவிர்த்து உன் வீட்டுக்கு வேற யாருமே வரலையே. நீ சொல்கிறதும் சரிதான். உன் பசங்க உனக்கு கஷ்டப்பட்டு அனுப்பி வச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து வச்சா அந்த மீனா பணத்தை எடுத்துட்டான்னு சொல்கிறியா? நானே அந்த மீனா கிட்ட கேட்குறேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே உடனே விஜயா ரொம்ப கோவமாக மீனா பக்கம் திரும்புகிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னாச்சு விஜயா, பார்வதி ஏதோ பணத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது, எதை பற்றி பேசிகிட்டு இருந்த இவ்வளோ நேரம்னு கேட்க, அது ஏங்க கேட்குறீங்க? பார்வதியோட பசங்க பார்வதியை பார்க்கலனாலும் மாதம் மாதம் கொஞ்சம் பணத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த பணத்தை சேர்த்து வச்சு ஏதோ 2 லட்ச ரூபாயே பணத்தை தன்னுடைய ரூமில் வச்சுருந்துருக்கா பார்வதி. இந்த மீனா வந்ததுக்கப்புறமா அந்த பணம் காணுமா? என்ன ஏதுன்னு பார்வதி என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறா. ஏ மீனா, நீ தானே வந்த அங்கே பூ கொடுக்கறதுக்கு. பூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே பார்வதிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த துணியெல்லாம் கொண்டு போய் அவள் ரூமில் வச்சது நீ தானே. அப்போ அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் நீ தானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயா. இதை கேட்ட உடனே அங்கே இருந்த முத்து, என்னம்மா நீங்கள் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னுட்டு நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க? மீனா எதுக்கு அந்த பணத்தை எடுக்கணும்? ஆமாம், பார்வதி அத்தையோட வீட்டில் 2 லட்ச ரூபா பணம் இருக்கிறது மீனாக்கு எப்படி தெரியும்? அந்த பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் மீனாவுக்கு இல்லவே இல்லை. ஏற்கனவே மனோஜ் எங்கள் எல்லாருக்குமே 25,000 ரூபா பணம் கொடுத்ததுலேயே எனக்கு கார்டியூ கட்டுறதுக்காக மீனா அந்த பணத்தை கூட செலவு செஞ்சுருக்கா. இப்படி கிடைச்ச பணத்தை கூட தனக்குன்னு செலவு செய்யாமல் தனக்குன்னு பிடிச்ச பொருளை வாங்காமல் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறா மீனா. அப்படி இருக்க மீனாவாமா அடுத்தவங்களோட பணத்து மேலே ஆசைப்பட்டு பணத்தை எடுத்துருப்பா? அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னுட்டு. எப்போ பார்த்தாலும் என்னையும் மீனாவையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணுன்றது தான் அம்மாவோட ஒரே எண்ணமாக இருக்குது. மீனா கண்டிப்பாக அந்த பணத்தை எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்து பேசுகிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ரோஹிணி யோசிக்கிறாங்க. விஜயாத்தை அவங்களோட பணம் அங்கே பார்வதி அத்தை வீட்டில் காணோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் எப்படியாவது மனோஜ்கிட்ட சந்தோஷ் சார் கொடுத்த மொத்த பணத்தையும் நானே வாங்கி அந்த பணத்தை மறுபடியும் அந்த அலமாரியில் வச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் அவங்கவுங்க பணத்தை கேட்க போயிட்டு ஒருத்தருக்கும் 25,000 ரூபா பணத்தை வேற அனுப்பி வச்சுட்டேன். அதனால தான் அந்த பணத்தை மறுபடியும் திருப்பி வைக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ பணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் நல்ல வேலை, எந்த ஒரு பிரச்சனையிலையும் நான் மாட்ட மாட்டேன். ஆனால் இந்த பார்வதி அத்தையோட வீட்டுக்கு பூ கொடுக்க போன மீனா மேலே இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. மீனா வசமாக அத்தை கிட்ட மாட்ட போகிறாங்க. கண்டிப்பாக மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே மீனாவை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு விஜய் அத்தை யோசிக்கும் போது சரியான ஒரு சமயம் அமைஞ்சிருக்கு. நாம் எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் விஜய் அத்தையே பார்த்துப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் மீனா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி. இங்கே உடனே மீனாவும் அழுதுகிட்டே, அத்தை என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? நான் அவங்க ரூம்லேருந்து வெளியில் வரும்போது கூட நான் எதையுமே எடுக்காம தான் மறுபடியும் கிளம்பி வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்தீங்களே, அப்புறம் நான் தான் பணத்தை எடுத்தேன்னு எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் பணமாக இருந்தாலும் நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் நானும் உங்கள் பையன் முத்துவும் ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்கோம். இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்பாதிச்சிருந்தா எப்போவோ ரூம் கட்டியிருப்போம், தனியாக ஒரு வீடு கட்டி அங்கேயும் நாங்கள் போயிருப்போம். அப்படி நாங்கள் ஆசைப்படுற ஆளெல்லாம் இல்லை. நீங்கள் எதுக்கு தான் என்னை இப்படி பேசுகிறீங்களோ, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நடந்துக்கிறீங்களோ தெரியல அப்படின்னு இங்கே மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம் விஜயா, மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏதோ அவள் தம்பி ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காக மீனா தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீ சொல்கிறதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க இது, அது என்ன ஏன் பணமா?
கண்டிப்பாக மீனா தான் எடுத்திருப்பான்னு பிரச்சனை செய்கிறதுக்கு அது பார்வதியோட பணம். பார்வதி மீனா மேலே தான் சந்தேகப்படுறா. உன் மருமக மீனா என் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த பணத்தை காணோம், கண்டிப்பாக மீனா தான் பணத்தை எடுத்திருப்பான்னு நான் சந்தேகப்படலைங்க. பார்வதி சந்தேகப்பட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லி மீனா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்னவோ என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. என் பணம் காணாமல் போயிருந்தா நான் இந்த மீனாவை சும்மா விட்டுருப்பேன்னா என்ன? பார்வதியோட பணமாச்சேன்னு தான் நான் இவ்வளோ பொறுமையாக கேள்வி கேட்டுட்ருக்கேன். மீனா பணத்தை எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னு வை பார்வதி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா, அப்புறம் உன் தம்பிக்கு வந்த நிலைமை தான் உனக்கும் வரும். இதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், அது என்னம்மா நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் தான் இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுவீங்க. பார்வதி அத்தைக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அவங்கெல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க. இப்போ என்ன, அந்த பணத்தை யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க, அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் மீனா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் மீனா கிட்ட எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் போயிட்டு வர வரைக்கும் மீனா கிட்ட இந்த பணத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அண்ணாமலையும், விஜயா முத்து சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சுல்ல, அந்த உண்மை என்னன்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் முத்து கண்டுபிடிச்சிருவான். அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிட்டா மீனா மேலே தப்பு இல்லைன்னு நீயும் புரிஞ்சுப்ப, பார்வதிக்கும் தெரிய வந்துடும்ல. பணத்தை எடுத்தது யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சா மீனா மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிடலாம். அது வரைக்கும் மீனா கிட்ட இந்த பணத்தை பற்றி நீ எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். என் மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு பணக்கார மருமகளாக இருந்தால் தானே நம்பிக்கை இருக்கும். அதனால் மீனாவை இப்படி தான் நீ வாய்க்கு வந்தபடி பேசுவ. பொறுப்பாக இருக்கிற மருமகனா உனக்கு பிடிக்காது, பணக்கார மருமகனா மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவல்ல, போ விஜயா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் மீனா இங்கே விஜயா இப்படி புரிஞ்சுக்காம அத்தை நான் தான் பணத்தை எடுத்திருப்பேன்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரூமில் இருக்க ஸ்ருதி ரவி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரவி, மீனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பணத்துக்கு ஆசைப்படுறவங்க அவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் விஜயாத்தை எதுக்காக மீனாவை சந்தேகப்பட்டு நீ தான் அந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு சொல்லி இப்படிலாம் பேசுகிறாங்க. முத்துவுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கணும் ரவி. உங்கள் அம்மா வர வர மீனாவை இந்த வீட்டு மருமகளாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க, என்ன வேலை செஞ்சாலும் ஏதாவது பேசி அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. இதுக்கிடையில் இந்த பணத்தை மீனா தான் எடுத்தாங்கன்னு எல்லார் முன்னாடியும் எப்படிலாம் பேசிட்டாங்க பாரு. முத்து மட்டும் உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட எப்படி பேசுவேன்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா செஞ்சது தான் தப்பு, மீனாவை இப்படி எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு ஸ்ருதியும் ரவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை கண்டுபிடிக்கணும், மீனா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்ச முத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. முதல்ல பார்வதியத்தையோட வீட்டில் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம், அத்தை கிட்ட விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவமாக பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு, அத்தை என்னதான் நீங்கள் உங்கள் பணம் காணும்னா நீங்கள் என்னையும் மீனாவையும் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அம்மா கிட்ட பணம் காணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கூடவாத்த அம்மா மாதிரியே மீனா மேலே சந்தேகப்படுவீங்க. பணத்துக்கு மீனா ஆசைப்பட மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? அவள் மழை வெயில்னு கூட பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு பூவை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தோம் அம்மா மாதிரியே நீங்களும் பேசிட்டீங்களே. நீங்கள் இப்படி பேசுவீங்க, மீனா மேலே சந்தேகப்படுவீங்க, மீனா தான் இந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருப்பான்னு அம்மா கிட்ட சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட பார்வதியும், என்ன முத்து உங்கள் அம்மா தான் அப்படி பேசுகிறானா, நீயுமா நான் அப்படி பேசியிருப்பேன்னு நினைக்கிற? உண்மையாகவே சொல்கிறேன், விஜயா கிட்ட நான் மீனா மேலே சந்தேகப்படுறேன்னு சொல்லலை. இது எல்லாமே விஜயாவே வேணும்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசியிருக்கா. என் வீட்டில் இருந்த 2 லட்ச ரூபா பணம் காணாமல் போனது உண்மைதான். ஆனால் நான் மீனா மேலே சந்தேகப்படலை. பணம் எப்படி காணாமல் போச்சுன்னு தான் யோசித்தேன். யார் எடுத்தாங்களோ தெரியலையே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இருந்தேன். ஆனால் நான் மீனா மேலே சந்தேகப்படலை. உன் பொண்டாட்டி மீனாவை பற்றி எனக்கு தெரியாதா முத்து? அவள் எவ்வளோ பொறுப்பான மருமக, அந்த மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அப்பப்போ மீனாவை பற்றி யோசிப்பேன். நானா மீனாவை பற்றி சந்தேகப்பட்டு மீனா பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லியிருப்பேன் நீ நினைக்கிற? அத்தையை நீயும் இப்படி பேசுறியப்பா முத்து, உங்கள் அம்மா வேணும்னே இப்படிலாம் நான் சொன்ன மாதிரி அங்கே பேசியிருக்கா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் சரிதான் அத்தை, மீனா உங்கள் வீட்டுக்கு பூ கொடுக்க வந்தா, மீனா மட்டும்தான் வந்தாளா இல்லை உங்கள் வீட்டுக்கு வேறு யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே பார்வதியும் யோசித்து பார்த்துட்டு, முத்து உங்கள் அம்மா டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுனால டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக பசங்க வருவாங்க. அவங்க யாரும் என் ரூமுக்கெல்லாம் போக மாட்டாங்க. டான்ஸ் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்கப்பா. ஆனால் யார் வந்தாங்கன்னு தான் எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்ல. வேறு யாராவது உங்களை பார்க்க வந்தாங்களா, உங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்களா, இல்லை உங்கள் பசங்க யாராவது வந்தாங்களா அத்தை? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள். மீனாவை எங்கள் அம்மா அந்த பேச்சு பேசுகிறாங்க, பணத்தை திருப்பி கொடுன்னு கேள்வி கேட்குறாங்க அத்தை. மீனா அப்படி செய்கிறவளே இல்லை, அவளுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா மட்டும் வரல
இல்லைடாப்பா, நேற்று ரோஹிணியும் வந்தா உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காகவும் ஏதோ கிளைண்ட்டு கொடுத்த ஸ்வீட்டு அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக ரோஹிணியும் தான் வந்தா. ஆனால் ரோஹிணியும் பணத்தை எடுப்பா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா ரோஹிணி ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, அவள் எதுக்கு இந்த பணத்தை எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் சரிதான், மீனா இன்னைக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக உங்கள் ரூமுக்கு போனதா எங்கள் அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி ரோஹிணி எதுக்காவது உங்கள் ரூமுக்கு போனாங்களான்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, ஃபோன் வந்ததுன்னு பேசிக்கிட்டே என் ரூமில் போய் ஃபோன் பேசிட்டு வந்தா. ஆனால் வெளியில் வரும்போது பணத்தை எடுத்த மாதிரிலாம் தெரியலையேப்பா, நானும் சரியாக கவனிக்கலன்னு சொல்ல, ஆமா அத்தை, இதே மீனா செஞ்சுருந்தா மீனா எந்த தப்பை செய்யாமல் இருக்காளோ அந்த தப்பை செஞ்சதா சொல்லி நீங்கள் எல்லாரும் மீனா மேலே தான் அந்த ஒரு இதை சொல்வீங்களே தவிர்த்து இதை ஏன் பார்லலமாக செஞ்சுருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவும் யோசிக்கல, நீங்களும் யோசிக்கல. செய்யாத தப்புக்கு மீனை அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறா. ஏன் அந்த 2 லட்ச ரூபா பணத்தை பார்லலம்மா எடுத்திருக்க மாட்டாங்களா? இப்போ கூட மனோஜும் பார்லலம்மாவும் அவங்க கடையில் நான் விளம்பரத்தில் நாங்கள் எல்லாரும் நடிச்சு கொடுக்கறதுக்கு சந்தோஷ் கொடுத்த பணத்தை கூட தராமல் எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திடலாம்னு நினச்சாங்க. பணத்து மேலே ரொம்ப ஆசை இருக்குன்னா அது மனோஜுக்கும் இந்த பார்லலம்மாவுக்கும் தான். அவங்க தான் இப்படி எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயமாக சம்பாதிக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஆனால் மீனா அப்படி இல்லையே. இந்த அவர் சந்தோஷ் கொடுத்த 2 லட்ச ரூபா பணத்திலேயே எங்களை ஏமாற்றணும்னு நினச்சவங்க உங்கள் அலமாரியில் இருந்த 2 லட்ச ரூபா பணத்தை எதுக்கு அந்த பார்லலம்மா எடுத்துருக்கக்கூடாது? எனக்கு என்னவோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, என்ன முத்து இப்படி சொல்கிற, அப்போ ரோஹிணி தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அத்தை நான் எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறேன். ஆனால் எனக்கு யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா எங்கள் அம்மா இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை கூட மீனா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாலும் வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கணும். என் பொண்டாட்டி மீனா எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும் தப்பு செய்யாமல்? அவளுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு மீனா மேலே சந்தேகம் இல்லைல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே முத்துவும் செல்வமும் அங்கே போலீஸை பார்க்க போகிறாங்க. பார்வதி வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சார், அவங்க வீட்டில் வச்சுருந்த 2 லட்ச ரூபா பணம் காணும் சார். அவங்களுக்கு நானும் ஒரு சொந்தக்கார பையன்தான், நான் அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்கள் தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்ல, ஏன்ப்பா முத்து, உன் வீட்டில் மட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு சொல்ல, இங்கே முத்துவும் எழுதி கொடுக்குறாரு. பார்வதியோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. முத்துவும் கூடவே வராரு. பார்வதி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அது உங்கள் பணம் தானா? எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்கன்னு கேட்க, என் பணம் தான் சார், என் பையன் எனக்காக அனுப்பி வச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். 2 லட்ச ரூபா பணம். நேற்று வரைக்கும் அந்த பணம் இருந்தது, ஆனால் இன்னைக்கு காணும் சார், யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸும் என்ன ஏதுன்னு அங்கே ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே சிசிடிவி இருக்கிறதையே பார்க்குறாங்க. ஆமாம், இந்த ரூமில் சிசிடிவி எப்பயுமே வேலை செய்யுமான்னு கேட்க, உடனே பார்வதியும் ஆமாம் சார், நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், எல்லா இடத்துலையுமே இந்த சிசிடிவி இருக்குது, யார் வராங்க யார் போகிறாங்க என்ன செய்கிறாங்க, யார் மூலமாவது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இதை வச்சு தானே சார் நான் வந்து பார்க்க முடியும்னு சொல்ல, நல்லதாக போச்சு முத்து, இந்த சிசிடிவி மூலமாக இந்த ரூமுக்கு யார் வந்திருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த ரோஹிணி அங்கே ரூம்குள்ளே ஃபோன் பேசிக்கிட்டே வர மாதிரி வந்துட்டு யாரும் பார்க்குறாங்களான்னு அக்கம் பக்கத்துலலாம் பார்த்துட்டு யாரும் வரலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அலமாரியில் இருக்க 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து தன்னுடைய பேக்கில் வச்சுட்டு மறுபடியும் ஃபோன் போய் பேசிகிட்டே கீழே இறங்குற மாதிரி போயிடுறாங்க. இது அப்படியே பதிவாயிருக்கு. இதை பார்த்த உடனே அந்த வீடியோவில் இருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்கவும் அது இந்த பார்லலம்மாவாச்சே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்தேன். இங்கே வந்து பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ரோஹிணியா இந்த பணத்தெல்லாம் எடுத்திருக்கா, அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பணம்னு அவங்க அப்பாவுக்கோ இல்லை மாமாவுக்கோ ஃபோன் பண்ணி சொன்னாலே பணம் வந்துடும்னு இந்த விஜயா வேற தலையில் தூக்கி வச்சு ரோஹிணியை கொண்டாடிட்டு இருக்கா. ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அவளை கண்டுக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி சாப்பிடலாம் வச்சுட்டு மேலே போய் இந்த பணத்தை எடுத்திருக்காளே ரோஹிணி, இப்படி ஒரு வேலையை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரோஹிணியை நம்பிக்கிட்டு மீனா மேலே சந்தேகப்பட்டு இந்த விஜயா என்ன பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து யோசிக்கிறாங்க பார்வதி. உடனே முத்து, அத்தை பார்த்தீங்களா யார் பணத்தை எடுத்திருக்காங்கன்னுட்டு. ஆனால் இந்த உண்மையை மறைச்சிட்டு மீனாவை எங்கள் அம்மா சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கும்போது கூட எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பணத்தை எடுத்த ரோஹிணி மீனாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க. மீனாவால் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நின்னா தெரியுமா. பார்லலம்மாவை சும்மா விட மாட்டேன், நீங்களே இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கள, இந்த ஒரு ஆதாரம் போதும், அந்த பார்லலம்மாவை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல,
உடனே அந்த போலீஸ்கிட்ட முத்து கேட்குறாரு, சார் இவங்க பணத்தை எடுத்த இந்த ரோஹிணியை நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டு மறுபடியும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். ஆனால் தப்பே செய்யாத இங்கே மீனாவை தான் எங்கள் அம்மா திட்டி அவமானப்படுத்தி அந்த பணத்தை நீ தான் எடுத்திருப்பேன்னு ரொம்பவே இது பேசிட்டாங்க சார். நீங்கள் தான் சார் அங்கே வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் இந்த பொண்ணு தான் இப்போ பணத்தை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு, நாங்களே வரோம், இந்த ஆதாரத்தை காமிச்சு உங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி முதல்ல அந்த ரோஹிணியை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் அண்ணாமலை, இங்கே வந்து விஜயான்னு எல்லாருமே முத்து என்னவோ வெளியில் போனான், ஆதாரத்தோடு வரேன், உண்மையை கண்டுபிடிக்கிறேன், மீனா மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன்னு. பார்த்தீங்களாங்க இவ்வளோ நேரமாச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கே இருக்கானோ என்ன செய்கிறானோ அவனாலலாம் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. மீனாவையும் மீனா குடும்பத்துக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பான் அந்த முத்து. ஆனால் அவன் எப்படிங்க உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? இந்த மீனா தானங்க பணத்தை எடுத்துகிட்டு குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த முத்து கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்கவே மாட்டார், பணத்தை எடுத்ததே நான் தான், முடிஞ்சால் அந்த முத்து உண்மையை கண்டுபிடிக்கட்டுமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவும் பார்வதியும் முன்னாடி இங்க விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. இங்க உடனே விஜயா, பார்வதி என்ன முத்து கூட நீ வந்திருக்க? இந்த முத்து என்னடானா மீனா மேல தப்பே இல்லை, உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானே, நீ என்ன இவன் கூட வந்திருக்கேன்னு கேட்க, விஜயா கொஞ்சம் பொறுமையா இரு, நீ என்னவோ மீனா தப்பு செஞ்ச மாதிரி எல்லாரும் முன்னாடியும் மீனாவை அவமானப்படுத்தினியாமே, எனக்கு என்னவோ மீனா மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னதா சொன்னியாமே. அதை எதுவுமே இல்லை, நான் மீனா மேலே சந்தேகப்படலை, மீனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மீனா தான் வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து எனக்கு வந்து நல்ல உதவி செய்கிறதே மீனா தான். நான் எப்படி மீனாவை மேலே சந்தேகப்படுவேன்? உண்மையை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு இங்கே வந்து பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி இப்படி சொன்னதை கேட்டு விஜயா திருத்திறன் முழிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பக்கம் ரோஹிணியும் திருத்திறன் முழிக்கிறாங்க. என்னது, முத்து ஒரே நாளையில் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே வந்த போலீஸும் இங்கே விஜயாவை பார்த்து, இங்கே யாருமா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரோஹிணியும் மனோஜும், சார் ரோஹிணியை எதுக்கு சார் கேட்குறீங்க, ரோஹிணி என் ஒய்ஃப் தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவை பாருங்கள், என்ன ஏதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். அது என்ன வீடியோ அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே வந்த போலீஸும் அங்கே பார்வதியோட வீட்டில் இருந்த சிசிடிவி அந்த வீடியோவை வந்து காமிக்கிறாங்க. அதில் தெளிவாக ரோஹிணி ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு அந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுக்கிற அந்த வீடியோவை பார்த்த உடனே அண்ணாமலை, விஜயா, ரவி, ஸ்ருதி, மனோஜன் எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே, என்ன பார்லலம்மா, உண்மையை இந்த முத்துவால் கண்டுபிடிக்க முடியாது, மீனா அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது எப்படி தப்பு செய்யாத மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போக வச்சிருவேன்னா நான்? மீனாவுக்கு உதவி செய்ய தான் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கல்ல, உங்களை சும்மா விடுவேனா? நீங்கள் பணத்தை எடுத்துட்டு மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னப்போ கூட, இல்லத்தை நான் தான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் உண்மையை ஒத்துக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல. இப்போ உண்மை எல்லாருக்கும் தெளிவாக இந்த வீடியோவால் தெரிய வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை முத்து, நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க, இதில் நான் பணம்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரோஹிணி, வீடியோ ஆதாரத்தோடு நீங்கள் தான் பணத்தை எடுத்துருக்கீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் போலீஸே வந்து இதை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டிங்களா? எங்கள் அம்மாவை ஏமாத்தின வரைக்கும் போதும், எங்களெல்லாம் நீங்கள் என்றைக்கும் ஏமாற்றவே முடியாது. அந்த சந்தோஷ் சார் கொடுத்த பணத்தை கூட வீட்டில் உள்ளவங்க கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு ஏமாற்றணும்னு நினச்சவங்க தானே நீங்களும் இந்த மனோஜும். உங்களை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே வேற என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவமானப்பட்டு அந்த பணத்தையே எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது மீனாவை விட மீனா மாதிரிலாம் நீங்கள் என்றைக்கும் இருக்க முடியாது. நீங்கள் இந்த வீட்டோட மருமகளாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம். நீங்கள் தான் இந்த பணத்தை எடுத்தீங்கன்னு தெரிய வந்துருச்சுல, இப்போ என்னம்மா சொல்ல போகிறீங்க? மீனா மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். இப்போ உங்கள் பணக்கார மருமக ரோஹிணி தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயாவுக்கு ரோஹிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. ஆனாலும் என்ன பேசன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. நான் யாரை நம்பினனோ அவள் தான் என்னை ஏமாத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க விஜயா. உடனே மனோஜும், என்ன ரோஹிணி இதெல்லாம், முத்து காமிச்ச இந்த வீடியோவால் நீ வசமாக மாட்டிக்கிட்ட, அந்த பார்வதி அத்தையோட வீட்டுக்கு போயிட்டு பணத்தை எடுத்தியே, அப்படி என்ன உனக்கு பணம் தேவை இருந்தது? யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்க, உன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். முத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே, அந்த பணத்தை என்ன செஞ்ச? பணத்தை ஒழுங்காக எங்கள் அம்மா கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மனோஜ், அந்த பணம்லாம் செலவாயிருச்சு, கொஞ்சம் பண தேவை இருந்தது, அதனால தான் இந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும், அதான் என்ன செலவு செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அந்த 2 லட்ச ரூபா பணத்தை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆளுனா அது அந்த
வித்யா தாம்மா. வித்யாவையும் கூப்பிட்டு இந்த ரோஹிணி அந்த பணத்தை என்ன செஞ்சான்னு கேட்போம், உண்மை என்னன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவெடுப்போமா அப்படின்னு சொல்ல வந்த போலீஸும் அழுதுட்டு இருக்க ரோஹிணி கிட்ட, இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த மீனா தான் தப்பு பண்ண மாதிரி பேசியிருக்கீங்களே, என்னம்மா இது, நீங்கள்லாம் இப்படி பண்ணலாமா? ஒரே குடும்பத்தில் இருந்து இப்படி அடுத்தவங்கள மாட்டி விட்டு அதில் சந்தோஷப்படுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணியை வந்து உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ரோஹிணி அழுதுகிட்டே, அத்தை நான் எந்த தப்பும் செய்யலத்தை, நீங்கள் நம்புங்க, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், அதுக்காக முத்து பாருங்கத்த என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, என்னை விட சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டோட மருமக, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னத்தை நினைப்பாங்கன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும், தப்பு செஞ்ச யாராக இருந்தாலும் இங்கே வந்து விஜயா மன்னிக்க மாட்டாமா ரோகிணி, ஏன் மீனாவோட தம்பி இப்படி ஒரு வேலை செஞ்சதுக்கு தானே எங்கள் பேச்செல்லாம் கேட்காம அந்த சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு கோவப்பட்டா, அப்போ நீ இப்போ தப்பு பண்ணியிருக்கன்னா விஜயா உன்னை மன்னிச்சிருவாளா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு, பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த விஜயா பேசும்போது செஞ்ச தப்பை ஒத்துக்காம நின்று சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தல, நீ எல்லாம் நல்லா அனுபவிக்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார், இப்படிப்பட்ட மருமக எங்கள் வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, இந்த ரோஹிணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும், பாத்தியா நீ பணம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த ரோஹிணி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின, பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரோஹிணி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு முத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதால எல்லாருமே இந்த ரோஹிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே போலீஸும் அந்த ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, உன் ஃப்ரெண்டோட நம்பரை கொடுமா, அவளையும் வர வைக்கணும், ஏன்னா அந்த பணம் மறுபடியும் இவங்க கிட்ட வந்தால் தான் நீ வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் வேண்டாம் சார், அவளெல்லாம் நீங்கள் வர வைக்க வேண்டாம் சார்னு சொல்லும்போது உடனே முத்து, சார் அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது சார், நானே பேசி வர வைக்கிறேன், கவலைப்படாதீங்க சார்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு உடனே இங்கே வந்து முத்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே வித்யாவும், என்ன முத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் ஃப்ரெண்டு செஞ்ச வேலைக்கு அவங்க இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் உங்களையும் உடனே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, நான் எதுக்கு வரணும், ரோஹிணி தப்பு பண்ணால் அவளை விசாரிக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு முத்து கூப்பிடுறீங்க, என்ன எதுக்கு மாட்டி விடுறீங்க முத்து அப்படின்னு கேட்க, ரோஹிணி சீக்கிரமாக வெளியில் வரணும்னா நீங்கள் தானே உதவி செய்யணும் வித்யா, ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் உங்களுக்கு தானே தெரியும், சீக்கிரமாக கிளம்பி வாங்க வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க முத்து. இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவுக்கு என்ன செய்யனே தெரியல, இந்த ரோஹிணி வேற வசமாக மாட்டிக்கிட்டா, நான் அப்போவே சொன்னேன் வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கி சிட்டிக்கு பணத்தை கொடுத்துடலான்னுட்டு, ஏதோ பார்வதியத்தை வீட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு வந்து இங்கே சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன், இனி பிஏ தினேஷால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தா. இப்படி முத்துவால் மாட்டிக்கிட்டாலே என்ன வேற கூப்பிட்ருக்காங்க, இன்னும் போலீஸ் என்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியல, இந்த ரோஹிணியாலும் நானும் வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பயத்திலேயே அங்கே கிளம்பி போகிறாங்க. போலீஸ் இங்கே ரோஹிணி கிட்டே கேட்கறதுக்கு முன்னாடி வித்யா கிட்டே கேட்குறாங்க, இவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானே, இவங்க செய்கிற எல்லாமே உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்க, சார் தெரியும் சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் சரிதான், இவங்க பார்வதியோட வீட்டில் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்தாங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, ஆமாம் சார், ஏதோ சின்ன செலவு இருந்தது அப்படின்னு என்கிட்ட தான் கொஞ்சம் பண உதவி கேட்டா, நானும் இல்லைன்னு சொன்ன உடனே இப்படி தெரியாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டா சார் அப்படின்னு சொல்ல, அந்த பணம் மறுபடியும் வந்தே ஆகணும், ஆமாம் அந்த பணத்தை இவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி என்னங்க இவங்களுக்கு பெரிய செலவு அப்படின்னு போலீஸ் ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. இங்கே வித்யாவுக்கு என்ன செய்யனே தெரியல. இப்போ அந்த பணத்தை சிட்டிக்கிட்ட தான் கொண்டு போய் இங்கே ரோஹிணி கொடுத்தா, பிஏ தினேஷ் மூலமாக ரோஹிணிக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொன்னால் ரோஹிணியால் கண்டிப்பாக இனி விஜயாவோட வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக போகவே முடியாது. இந்த முத்துவால் இந்த ரோஹிணிக்கு இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, உண்மையை சொன்னால் ரோஹிணி மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நாமளும் வசமாக மாட்டிப்போமே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, வித்யா நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா பார்லலமாக கூட சேர்ந்து நீங்களும் வேலையும் செய்ய முடியாது, வெளியிலையும் போக முடியாது, இங்கே தான் இருக்க வேண்டியதாக போயிடும், ஏன்னா பார்லலமாக வசமாக மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார், சிட்டி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்தால் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல போய் தான் சார் அங்கே இங்கேன்னு வெளியில் பணத்தை கடன் வாங்கலான்னு முதல்ல யோசனை செஞ்சோம், என்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை கொடுத்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி என்ன செய்ய மனோஜ்கிட்டையாவது கேட்போமா அப்படின்னு ரோஹிணி யோசனை பண்ணால் வேறு வழி இல்லாமல் தான் சார் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா, மன்னிச்சிருங்க சார்னு சொல்ல உடனே முத்து, ஆமாம் சிட்டிக்கு எதுக்கு இந்த பார்லலமாக பணம் கொடுக்கணும், சிட்டிக்கிட்ட வந்து
பார்லர்லம்மா அப்போ பேசுவாங்களா? அங்கே கடன் எதுவும் வாங்கியிருக்காங்களா? வித்யா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக வித்யா கிட்ட கேட்க ஆரம்பிக்க வித்யா எல்லா உண்மையவும் இங்கே வந்து முத்து முன்னாடியும் போலீஸ் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. பிஏ தினேஷ் யாரு, இந்த சிட்டி எதுக்காக இங்கே வந்து பணம் கேட்டு ரோஹிணி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பணத்தை கொண்டு வர சொன்னாருன்னு எல்லா உண்மையும் இங்கே முத்துவுக்கு தெரிய வருது. அப்போ தான் இங்கே ஏற்கனவே பார்லரம்மா வந்து இந்த சிட்டி கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, மாதம் மாதம் வட்டி பணத்தை வேற கட்டிட்டு இருக்காங்க. இதில் அந்த பிஏ தினேஷ்க்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய போயிட்டு இவங்க கிட்ட பணமும் வாங்கிட்டு இருந்திருக்கான். அவரை ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் இந்த வந்து சிட்டியை வச்சு ஏற்பாடெல்லாம் செஞ்சு இப்போ பணத்தையும் கொடுத்து ஏமாந்து நிற்கிறாங்க பார்லர்லம்மா அப்படின்ற உண்மையை முத்து கண்டுபிடிக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா சார், எங்கள் அம்மா இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னுட்டு இவங்கள தான் நம்புவாங்க, இவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனாவுக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது, அடுத்தவங்க மன வேதனையில் இருந்தால் அவங்களுக்காக உதவி செய்யணும்னு நினைப்பா. ஆனால் அதெல்லாம் பெருசாக நினைக்காம எந்த தப்பும் செய்யாத என் வீட்டுக்கு என்னுடைய பொண்டாட்டி மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டாங்க சார். பார்லர்லம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, எங்கள் அம்மாவும் அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல மனோஜும் இங்கே வந்து விஜயாவும் அங்கே போலீஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க, ரோஹிணி பார்வதி வீட்டிலேருந்து 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்தா அப்படின்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே வந்திருக்கும் போது இங்கே வித்யா மூலமாக எல்லா உண்மையும் முத்துவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்து பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அண்ணாமலைன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. இங்கே வித்யா வந்து உண்மையை சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் நான் உண்மையெல்லாம் மறைச்சா உன் கூட சேர்ந்து என்னையும் வெளியில் விட மாட்டாங்க ரோஹிணி, வேற வழி இல்லாமல் தான் நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்ல உடனே ரோஹிணியும் உன்னை நம்பி நீ என் நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்பி எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிட்டு போனது தான் பெரிய தப்பாக போச்சு, என்னை பற்றின உண்மை எல்லாம் உனக்கு தெரிய வர போயிட்டு இங்கே போலீஸ் முன்னாடியும் இங்கே வந்து முத்து முன்னாடியும் என்னை பற்றின உண்மையை சொல்லி இப்படி மாட்டி விட்டுட்டே வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கோபத்தில் இங்கே ரோஹிணியை பலார்னு வைக்கிறாங்க. என்ன செஞ்சு வச்சுருக்க, அந்த சிட்டிக்கிட்ட போய் பணத்தை கொடுத்துருக்க, அதுவும் உன்னை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக, இன்னும் மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்கேன்னு வேற தெரியலையே, உன்னை போய் நம்பி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் பெரிய தப்பாக போச்சு. பணத்து மேலே உள்ள ஆசையில் நீ யார், உங்கள் அப்பா யார், உன் குடும்பத்தை பற்றி கூட விசாரிக்காமல் கல்யாணம் செஞ்சு வச்சேன். இப்போ தானே தெரியுது, இந்த முத்து மட்டும் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா மீனாவை வீட்டை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உன்னை மாதிரியான ஒரு மருமக தான் அந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜும் ரொம்ப கோவமாக ரோஹிணியை திட்டிடுறாரு, வெளுத்து வாங்குறாரு. அண்ணாமலை எதுவுமே பேசாமல் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. உடனே முத்து, பார்த்தீங்களாப்பா, தப்பு செஞ்சது இந்த பார்லர்லம்மா, ஆனால் அம்மா யார் மேலே சந்தேகப்பட்டாங்க, தப்பே செய்யாத மீனா தான் தப்பு செஞ்சுட்டா, 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு என்ன பேச்சு பேசினாங்கப்பா. அப்போ கூட இந்த பார்லர்லம்மா அமைதியாக சிரிச்சுக்கிட்டே தானே நின்னாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் மேலே தப்பு இருக்குன்னு, உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனி போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணி வந்து ரொம்ப அழுகிறாங்க. முத்து, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்ல, நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யாவும், ஆமாம் முத்து, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் வந்தேன், ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் நானும் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகலன்னா இந்த ரோஹிணி கூட சேர்ந்து நானும் இங்கேயே இருக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு 2 பேரும் ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை, ரோஹிணி நீ செஞ்ச தப்புக்கு நீ இன்னும் அனுபவிக்கணும், இதுக்கு மேலேயும் அனுபவிக்க போகிற, குடும்பத்தையே ஏமாத்திருக்க, உனக்கு மறுபடியும் உதவி செய்வோமா விஜயா, இனி ரோஹிணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது, நீ ஏற்கனவே எடுத்த முடிவால் மனோஜோட வாழ்க்கை தான் இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்குது, அதனால நீ கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ, முதல்ல எல்லாரும் கிளம்புங்க, ரோஹிணிக்கு இதுதான் சரியான முடிவு, ரோஹிணி செஞ்ச தப்புக்கு இது எல்லாமே அவள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இங்கே அண்ணாமலையும் முத்தும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன செய்யனே தெரியாமல் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன், முத்துவால் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க ரோஹிணி.